இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட்ல வந்து செகண்ட் லெவல் வந்து பார்க்கலாம். செகண்ட் லெவல் என்னன்னா வந்து ஆஹ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ சொன்ன மாதிரி செகண்ட் லெவல்ல வந்து நம்ம MySQL இருக்கிற டேட்டாஸ் வந்து எல்லாமே நம்ம எப்படி ஒரு நிமிஷம் இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம இங்க வந்து http :/localhost :8080/ அதோட ஃபைல் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லிஸ்ட் ஆல் அப்படின்னு நான் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகணும்னா எனக்கு அங்க இருக்கிற எல்லா டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே எனக்கு இங்க வரணும், டேபிள் ஃபார்மேட்ல எனக்கு வரணும். அதுக்காக தான் வந்து இப்போ இது யூஸ் பண்றோம், லிஸ்ட் ஆல் அப்படின்றத யூஸ் பண்றோம். இதுதான் வந்து செகண்ட் லெவல். என்னன்னா அந்த MySQL இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நம்ம இங்க கொண்டு வரோம். இந்த லிங்க் நம்ம எப்படி முன்னாடி வந்து இந்த லிங்க் போட்டா எப்படி நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகுதோ அதே மாதிரி இந்த லிங்க் போட்டா நமக்கு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே ஓபன் ஆகுற மாதிரி இது ஒரு பேஜ். ஓகேவா? இது எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவல் நம்ம இப்போ வந்து கண்ட்ரோலர் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம வந்து அந்த அந்த யூஆர்எல் போட்ட உடனே நமக்கு வரணும். யூஆர்எல் போட்ட உடனே வரணும்னா நம்ம வந்து கண்டிப்பா கண்ட்ரோலர் தான் வரணும். யூஆர்எல் போட்டேனே எனக்கு இந்த யூஆர்எல் போட்டேனே வரணும், அதுவும் நான் லிஸ்ட் ஆல் போட்டேனே வரணும் அப்படின்னா வந்து நீ லிஸ்ட் ஆல் அப்படின்றது போடு. உனக்கு லிஸ்ட் ஆல் போட்ட உடனே தானே வரணும். இப்போ வந்து லிஸ்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வைப்பீங்களா போடு. இங்க வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் போட்டு இங்க என்ன வேணா எழுதிக்கலாம். நீங்க வந்து நோ ப்ராப்ளம். இங்க எனி மெத்தட்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து கஸ்டமர்ன்றது என்டிட்டி ஆப்ஜெக்ட், கஸ்ட்ன்றது வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். இந்த மாடல் வந்து நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நார்மலா வந்து நீ என்ன பண்ற, கஸ்ட் சர்வ் டாட் இது நான் வந்து உங்களுக்கு எழுதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து என்னன்னா எனக்கு ரெக்வஸ்ட் மேப்பிங் இந்த லிஸ்ட் ஆல் கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் எனிதிங் கெட் ஆல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ப்ராக்கெட்ல எனக்கு எங்க இருந்து எடுக்கணும்னா கஸ்டமர்ன்றது என்னோட என்டிட்டி கிளாஸ் அங்க இருந்து எடுக்கணும். நான் ஒரு கஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். கல்பிரஸ் ஓப்பன் பண்ணா நார்மலா வந்து கஸ்ட் சர்வ்னு யூஸ் பண்ணுவோம்ல, கஸ்ட் சர்வ் டாட் என்ன போடுவோம், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போடுவோம். ஏன்னா வந்து எனிதிங் லைக் இப்போ வந்து ஜஸ்ட் கெட் ஆல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி போடுறேன். கெட் ஆல் இன்ஃபோன்னு போட்டு கெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இங்க வந்து சேவ் டேட்டா, நீ டேட்டாவை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து அதே ஜேஎஸ்பி ஃபைல் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னாங்க. இங்க வந்து நீ வந்து லிஸ்ட் ஆல் நான் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன வரணும்னா இங்க வந்து எஸ்ஆர்சி மெயின் இங்க வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஜேஎஸ்பி ஃபைல் வந்து வரணும். இதுலதான் வந்து எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து லிஸ்ட் ஆல் இந்த ஃபைலோட நேம் வந்து போடணும். ஃபைலோட நேம் வந்து நான் லிஸ்ட் ஆல் அண்டர்ஸ்கோர் கஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகேவா? அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கெட் இப்போ நான் இது கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இதுக்கு போகணும், சர்வ்ஸ் லேயருக்கு போகணும். நான் இங்க இங்க வச்சு என்ன பண்ணுவேன், Ctrl+1 அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். Ctrl+1 கொடுத்தாலே அசைன் ஸ்டேட்மெண்ட் நியூ லோக்கல் வேரியபிள் அப்படின்னு வரும். இப்ப இது வந்து இங்க ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இப்ப வந்து இப்போதைக்கு வந்து கஸ்ட் சர்வ் டாட் கெட் ஆல் இன்ஃபோ மட்டும் கொடுக்கலாம். இதை வந்து லாஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா கஸ்ட் சர்வ் டாட் கெட் ஆல் இன்ஃபோ ப்ராக்கெட்ல வந்து கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இதை ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து ஏற்கனவே கோட் வந்து எழுதிட்டேன். ஒருவேளை நான் கோட் வந்து எழுதுறேன்னா எனக்கு வந்து இங்க வந்து ஒரு ரெட் லைன் காட்டும் கஸ்ட் சர்வ்ல. அப்ப வந்து நான் Ctrl+N கொடுத்துட்டு இது வந்து நான் சர்வ்ஸ் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ வந்து நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இது வந்து சர்வ்ஸ் லேயருக்கு வரும். ஓகேவா? நான் வந்து ஏற்கனவே இது டைப் பண்ணதுனால வந்து எனக்கு அந்த மாதிரி வரல. ஓகே, இப்போ நான் இந்த லைன்ல கமெண்ட் பண்ணிடுறேன். அப்ப பாருங்க, கமெண்ட் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். எனக்கு இப்போ இங்க வந்து எரர் காட்டியிருக்கும். அப்ப வந்து Ctrl+1 கொடுத்தா கஸ்டமர் சர்வீஸ் அந்த லேயருக்கு போட்டுமா அப்படின்னு கேட்கும்.
இப்ப என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு இங்க பாருங்க இந்த இது வந்துருச்சு, இந்த சேம் லைன் வந்துருச்சு. ஓகேவா? சரி, இப்போ இங்க சேவ் கொடுத்தோம்னா இங்க இது போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன, கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ். நார்மலா அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்ட் ரெப்போ நார்மலா வந்து கஸ்ட் ரெப்போ டாட் ஃபைண்ட் ஆல். இப்போ வந்து இங்க ஃபைண்ட் ஆல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபைண்ட் ஆல்னா என்னன்னா, எனக்கு அந்த டேபிள் MySQL டேபிள்ல வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்க டேட்டாஸ் எல்லாமே எனக்கு வந்து வரணும் அப்படின்றதுக்காக வந்து முன்னாடி SQLல வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னு போடுவோம். ஆனா ஸ்ப்ரிங் பூட்ல ஃபைண்ட் ஆல்னு போடும். எனக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா டேட்டாஸுமே வேணும் அப்படின்னா அதோட கீவேர்டு வந்து ஃபைண்ட் ஆல். இது வந்து மேண்டிட்ரி. அப்பதான் வந்து என்ன ஆகுனா டேட்டாஸ் எல்லாமே வந்து வரும். ஃபைண்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தா. இப்போ வந்து நான் இப்ப கண்ட்ரோ இங்க என்ன எரர் காட்டுங்க. ஓகே, இது இப்ப வந்து கஸ்ட் ரெப்போல வந்து +1 கஸ்ட் ரெப்போ +1 அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொடுக்கணும். நான் இங்க ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சதுனால எனக்கு எங்க கஸ்டமர் தான் வந்து எரர் காட்டுது. இந்த லிஸ்ட் டேட்டா வந்து நான் இங்க ஆட் பண்ணணும். இங்க கஸ்ட் ரெப்போல வந்து நான் Ctrl+1 கொடுத்துட்டு அசைன் ஸ்டேட்மெண்ட் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு கொடுக்கணும். இது கொடுத்தா இங்க ஆல் தான் இந்த இடத்துல வந்து அடிச்சுட்டு எனக்கு வந்து லிஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இந்த வந்து கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து இந்த Ctrl+1 அப்படின்னு போட ஆரம்பிப்போம். Ctrl+1 இங்க போட்டா இங்க வந்து லிஸ்ட் டேட்டான்னு மாத்திட்டோமா, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கண்ட்ரோலர்ல போய் இதே மாதிரி Ctrl+1 அப்படின்னு கொடுத்து இங்க மாட்டணும். Ctrl+1 கொடுத்தா இங்க அது மாதிரி லிஸ்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். லிஸ்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேவா? இப்போ இங்க என்ன எக்ஸெப்ஷன் பார்த்தோம்னா, ஓகே, இப்போ இங்க ஏன் வந்து எரர் காட்டுது அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ்ல வந்து இங்க வாய்டுன்னு இருக்கு. நமக்கு வந்து ஏதாவது ஒரு இது வந்து ரிட்டர்ன் ஆகணும். நமக்கு வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் ஓட டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட் ஆகணும் நமக்கு. அதாவது வாய்ட்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஆனா நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்காக வந்து என்ன பண்றேன், எனக்கு வந்து லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றோம். எங்க இருந்து ரிட்டர்ன் பண்றது அப்படின்னா வந்து எனக்கு வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதான் லிஸ்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்குறோம். இப்ப இங்க சேவ் பண்ணிட்டு இங்க பார்த்தா இங்க எரர் போயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ வந்து மாடல் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கண்ட்ரோல் வந்து கொடுக்குறோம். கண்ட்ரோல் வந்து கொடுத்த உடனே அது வந்து வியூ லேயருக்கு போகும்போது கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோலர் கிட்ட இருந்து வியூ லேயர் கிட்ட போகுது. அந்த வியூ லேயர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றதுக்காக தான் மாடல்னு ஒண்ணு வாங்குறோம். இப்ப வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து போறீங்க அப்படின்னா ஒரு பத்திரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அங்க பார்த்தா நீ வந்தா ஓ வரணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சா போக மாட்டோம். வந்து அங்க நாங்க வந்தோம்னா அங்க வந்து கல்யாணத்துக்கு வந்தோம்னா ரிசீவ் பண்ணணும். அப்படி ரிசீவ் பண்ணாதான் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வரும். அதே மாதிரிதான் இங்க வந்து கண்ட்ரோலர் கிட்ட இருந்து வியூ லேயருக்கு வந்து கண்ட்ரோல் போகும்போது இந்த மாடல் அப்படின்றது வந்து ரிசீவ் பண்ணும். வாங்க இங்கதான் உங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணும். ஓகேவா? அதுதான் வந்து மாடல்னு சொல்றது. மாடல் இந்த ஆப்ஜெக்ட் மாடலுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கேட்கிற மாடல். இப்போ வந்து நார்மலா மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் ஒரு ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்றோம். நம்ம வந்து லிஸ்ட் டேட்டா லிஸ்ட் லிஸ்ட் டேட்டான்றதுல தான் வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். லிஸ்ட் டேட்டா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? லிஸ்ட் டேட்டா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நம்ம மாடல் டாட்னு வச்சாலே போதும். இங்க வந்து நான் இங்க வேணா மாடல் டாட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். வச்சாலே இங்க இருந்து ஃபோர்த் இதுல வந்து இப்படி வரும். டபுள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டு இங்க வந்து லிஸ்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டா இங்க லிஸ்ட் டேட்டா கோலன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, இப்போ வந்து ஹோம் எக்ஸ்எம்எல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்கு. நம்ம வந்து இந்த மாதிரி லிஸ்ட் ஆல் கொடுக்கும்போது வெர்ஷனை வந்து டீக்ரேட் பண்ணுவோம். இங்க வந்து பார்த்தா நிறைய டீக்ரேட் பண்ணி வச்சிருக்குது. முன்னாடி இங்க வந்து 3.310 என்னமோ சம்திங் இருக்கும். இப்போ வந்து அதை டீக்ரேட் பண்ணி 2.7.17 அப்பதான் இது ஒர்க் ஆகும். 2.7.17 மாத்திருக்கேன். அதே மாதிரி ஜாவா வெர்ஷன் வந்து இங்க 17 இருக்கும். அது வந்து 1.8ன்னு சொல்லி மாத்தணும். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்ல வந்து
இங்க இருக்க டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிபெண்டன்சில ஜேஎஸ்டியோட டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜேஎஸ்டியோட டிபெண்டன்சி வந்து எப்படி ஆட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து நான் போடுறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜேஎஸ்பி ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு. இப்போ இங்க ஜேஎஸ்பி ஃபைல்ல வந்து நம்ம நார்மலா டைப் பண்ற மாதிரி இல்லாம இங்க வந்து ஜேஎஸ்டி கோர் டேக் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதை டவுன்லோட் பண்ணணும். அப்பதான் வந்து ஜேஎஸ்டி வந்து நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்க எனி லிங்க் யூ கேன் கிளிக் எனி லிங்க் பை டைப் ஜேஎஸ்டிஎல் கோர் டேக் லைப்ரரிஸ் அப்படின்னு போட்டாலே போதும். இதுல வர எனி ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணா இங்க இருக்கு பாருங்க, கோர் டேக்ஸ்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. காப்பி பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணிட்டு இங்க முன்னாடி வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டோமா? இப்போ வந்து என்னன்னா டேபிள் ஃபார்மேட்ல தான் வந்து நமக்கு வேல்யூஸ் எல்லாமே வரணும். டிஆர்னு கொடுத்தாச்சு. எனக்கு அந்த என்னென்ன இருக்கு இதுல, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, அதை போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஹெட்டிங்னு சொல்லிட்டு நம்ம டிஹெச்னு சொல்லிட்டு போட்டோம். ஹெட்டிங் வந்து டிஹெச்ல போட்டு மத்த எல்லாமே ரோஸ் வந்து நார்மலா வந்து டேட்டான்னு சொல்லிட்டு போடுறோம். இப்ப ஒரே ஒரு இப்போ 3 ஹெட்டிங்னா 3 ஹெட்டிங் வரும், ஒரு வாட்டி தான் வரும். டேட்டாஸ் நிறைய இருக்கும்ல, அது எல்லாமே டக்கு டக்குன்னு வாங்குறதுக்காக என்ன பண்றோம், இங்க சி டாட் ஃபாரிச் லூப்ல வாங்குறோம். இங்கேயே சி தான் போடணுமா, எஸ் போடக்கூடாதா? போடலாம், தாராளமா போடலாம். இப்ப இங்க நமக்கு வந்து சீன் இருக்கிறதுனால நம்ம வந்து இங்க சீன் சொல்லிட்டு யூஸ் பண்ணி போடுறோம். ஒருவேளை டீன் இருந்துச்சுன்னா டீன் போடலாம் இங்க. அதே மாதிரி இங்க சி இருக்கு, சீன் போட்டு ஃபார் ஈச் லூப்ல போடுறோம். ஃபார் ஈச் லூப் ஒருத்தருக்குமே வந்து இந்த ஃபார் ஈச் லூப் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்.